பொண்ணுங்களை பற்றி அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. எவ்வளவோ பண்ணுறோம், பொண்ணுங்கள ஒரு மேட்ராடான்னு பசங்க சொல்கிறத நம்பி ஏமாந்துட்டேன். என் பேர் தேவா. இவன் என் மாமா பொண்ணு, வசதியான ஆள். இல்லைண்ணா இங்கே நின்று எதுக்கு நான் இவ கூடலாம் பேசிகிட்டு இருக்கேன்? தேவா, ஐ லவ் யூ. என்ன பிரச்சனை? நான் இருக்கேன். என்ன சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்ன என்ன வேணும்? இல்ல எப்ப பேசினாலும் என்ன தருவேன்னு கேக்குறீங்க. இப்ப என்ன வேணும்? இப்படி மூச்சுக்கு 300 தடவை என்ன வேணும்னு கேட்குறாளே, வேற என்ன வேணும்? உங்கள் அப்பாவோட சொத்து தான் வேணும். என்னை சின்ன வயசுலேருந்து பாடாப்படுத்தின ஒரு விஷயம் பணம். இந்த பணத்தால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதான் இனி பணத்துக்காக ஓடி அலையாமல் உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு எந்த பையன்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக பழகிட மாட்டான். அப்படி அவள் பேசி பழகி இவன் தான் நமக்கு எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு லிமிட்டை தாண்டின பிறகு அவன் நினச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாது. நான் என் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு அன்னைக்கு அவள் கையை பிடிச்சி அவகிட்ட அப்படி சொன்னது தான். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இருக்கேன். அவள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டான். அன்னைக்கு பிடிச்ச கையை என்றைக்குமே விடக்கூடாதுன்னு அவன் நினச்சான். ஆனால் நான் வேறு மாதிரி நினச்சேன். அதுதான் தப்பாயிருச்சு. ஒரு பொண்ணு இப்படி தான் இருப்பா அப்படி தான் இருப்பான்னு நம்ம எப்படி நினச்சாலும் அது உண்மையாக இருக்காது. அவள் வேறு மாதிரி இருப்பாள். அன்னைக்கு எனக்கு அது புரியலை. அன்னைக்கு நான் நினச்சதெல்லாம் அவள் கூட இருக்கணும், அவ்வளோதான்.